அயோத்தியில கோவில் வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில வேற அவருடைய தான தர்மங்கள் இல்லை. அவர் எந்த அளவுக்கு கோதானம் விசேஷமா பண்ணியிருக்கார். ஒரு மாடா ரெண்டு பசு மாடா அப்படி இல்லை. இந்த பிராமணர் எங்க இந்த கோலை வீசுறாரோ அது நடுப்புற இருக்கக்கூடிய பசுமாடெல்லாம் அவர் கொடுத்து அவ்வளவு கோதானம் பண்ணினவர் ராமருங்கிற விஷயத்தையும் நாம எடுத்து சொல்லி, அதே மாதிரி இவ்வளவு யாகங்கள்ங்கிறார். அசக்கிருத்து சில யாகங்களை அடிக்கடி பண்ணி பல்வேறு யாகங்களை நடத்தி அந்த ராமராஜ்யம் அப்படின்னா என்ன எல்லா வயசுக்காராலையும் கவனிச்சு எல்லாருக்கும் சௌக்கியம் இன்க்ளூசிவ் குரோத்னு இன்னைக்கு புதுசா நம்ம சொன்னாலும் அதை நடத்தி காட்டியவர் ராமர். இப்படி எல்லார் விஷயத்திலையும் கவனத்தோடையும் பிரியத்தோடையும் சாஸ்திரியமான தர்மத்தை பரிபாலனம் பண்ணின விதம், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இன்னைக்கு தேவை. இதுதான் தர்மம்னு தெரிஞ்சப்புறம் அந்த தர்மத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வேண்டிய வித்யா விதானம், அதற்கான கல்வி முறை, அதுக்கான அமைப்பு, அதுதான் இந்த கோவில்கள், மடங்கள், குருகுலங்கள். அதை நாம பலப்படுத்தணும். பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் என்று சொன்னாலோ அதுதான் அந்த பூமி பூஜம் போது எழுதி அந்த இதுல வச்சிருக்கு, பூமி பூஜா ஸ்தலத்துல வச்சிருக்கு. ஆகவே அந்த பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம்ங்கிறது மூலமாக எல்லாருக்கும் ஆத்ம பலம் அதிகமாகி தர்மத்துக்கும் தர்மஸ்ய விஜயோஸ்து அப்படிங்கிற அந்த மாதிரியான தர்மத்துக்கு வெற்றி கிடைச்சு எல்லாருக்கும் இந்த ராமாயண சிரவணத்தின் மூலமாக நல்ல ஸ்ரேயஸ் கிடைக்கணும்னு சீதா லட்சுமண பரத சத்ருக்னானுவ சமேத ராமச்சந்திரமூர்த்தியும் சந்திரமௌலீஸ்வரையும் காமாட்சி குரு பரம்பரையும் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.